அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய்ஸ் நிசாஸ் ஃபேமிலி. நம்ம இன்னைக்கு இஃப்தார் டே ஸ்பெஷலாக 2 டிஷ் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரே வீடியோவில். சிக்கன் சீஸ் பாலும் அதுக்கப்புறம் சிக்கன் பேக்கெட் சவர்மாவும் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த சிக்கன் சீஸ் பால் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள், பசங்க ரொம்பவே சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸாக கூட நம்ம இது ரெடி பண்ணலாம். எப்படி பண்ணலாம் பார்ப்போம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 4 துண்டு பெரிய சிக்கனை எடுத்து சிக்கன் மசாலா உப்பு போட்டு நல்லா அதை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு குறைன்னு அடைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் மல்லி இலை, ஒரு பெரிய வெங்காயம், அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுட்டு நம்ம சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கதை அதில் போட்டுட்டு சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுட்டு உப்பு, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம கொஞ்சம் கையில் நல்லா 2 கையிலையும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ரவுண்டாக பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கிட போகிறோம். இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கிடுவோம். ஆயில் அப்ளை பண்ணோம்னா கையில் கொஞ்சம் ஒட்டாது. ஆயில் அப்ளை பண்ணி இதே மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கிட்டு அந்த உருண்டை போட்டதில் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷ் பண்ணோம்னா இப்படி வரும். அதில் நம்ம சீஸை மொசரல்லா சீஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். குட்டி குட்டியாக மொசரல்லா சீஸை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதை நடுவில் வச்சு இப்படி பால் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம். அடுத்ததாக இதுக்கு பிரெட் க்ரம்ஸும் கொஞ்சம் மில்க்கும் எடுத்துக்கிடுவோம். நீங்கள் முட்டைனாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் உருண்டை போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு கிண்ணத்தில் மில்க் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பாலில் இதை நல்லா கொஞ்சம் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா இதை புரட்டி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி புரட்டி எடுத்துகிட்டு எல்லா பால்ஸையும் இதே மாதிரி புரட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ எல்லா பால்ஸையும் இதே மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ அடுப்பில் ஆயில் வச்சு ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா மெதுவாக போட்டு பொரித்து எடுத்துக்கிடுவோம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்புறம் நம்ம மெதுவாக திருப்பி விட்டுக்கிடுவோம். திருப்பி விட்டு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எல்லா பால்ஸையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம உடையாமல் அருமையாக அழகாக நம்மளோட சீஸ் பால் வந்துருச்சு. நம்ம இங்கே பாருங்கள், சூடோடு இப்படி நம்ம பிச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த சீஸ் பால்ஸ் உண்மையாகவே சொல்ல ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸ்கூல் விட்டுட்டு ஸ்நாக்ஸ் கூட நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. கடையில் வாங்குறதோட வீட்டில் செய்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்ததாக வாங்க பாக்கெட் சவர்மா நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி போட்டுக்கிடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுவோம். இதுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு இப்போ தேவையானது ஈஸ்ட்டு தான் நம்மளுக்கு இது கொஞ்சம் தேவைப்படும். அது 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்து கொஞ்சம் வெதுப்பான பாலில் வச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சோம்னா இப்படி நுர மாதிரி வந்துடும். அதை நம்ம மைதா மாவில் ஊற்றிட்டு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ரொட்டி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட வேண்டிதான். இது நம்ம அந்த குபுஸ் செய்ததுக்கு தான் இது ரெடி பண்ணுதோம். இப்போ நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சோம்னா நல்லா ஈஸ்ட் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகி நல்லா பொசுன்னு மாவு வந்துடும். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 1 ஹவர் கழித்து பாருங்கள், நல்லா இது நம்மளுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி நல்லா புசுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம பிசைஞ்சு உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா கூட ஒரு வாட்டி பிசைஞ்சுக்கிட்டு நம்ம உருண்டை போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம உருண்டை போட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த பாலை நம்ம ஒரு சின்ன ரவுண்ட் சைஸுக்கு நம்ம இதை திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக வேணாம், நார்மல் சைஸாக திரட்டி எடுத்துக்கிட்டு ரொம்ப சப்பையாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாக இல்லாமல் மீடியமான இந்த சைஸ் அளவுக்கு நம்ம இதை திரட்டி எடுத்துக்கிடுவோம். இதே மாதிரி எல்லா மாவையும் திரட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ கல் சூடானதுக்கப்புறமா கல்லில் இதை போட்டு 2 பக்கமும் மிதமான தீ வச்சு நல்லா நெய் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கம் புரட்டி எடுத்துக்கிடுவோம். நல்லா புசுன்னு நல்லா பூரி மாதிரி உப்பி வந்துச்சு.
அடுத்ததாக நம்ம வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்து சிக்கன் மசாலா உப்பு மட்டும் போதும், இதை போட்டு நல்லா விரவி நம்ம சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா ஒரு 4 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை சாப் பண்ணி அதோட சேர்த்துட்டு தக்காளியை உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு அரை குடமிளகாயும் நல்லா சாப் பண்ணி எடுத்துட்டு நம்ம வேக வச்ச சிக்கனை இதே மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம பிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து மயோனைஸ் போட்டுக்கிடுவோம். நான் வந்து பேக்கெட் மயோனைஸ் தான் அன்றைக்கி போட்டிருக்கேன். மயோனைஸை போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம குப்புஸ் பூரா எடுத்தாச்சு. இதை 2ஆக கட் பண்ணிக்கிடுவோம். 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சு லைட்டாக இப்படி கோடு போட்டோம்னா நம்மளுக்கு பேக்கெட் மாதிரி வந்துடும். லைட்டாக இதனாலே நம்மளுக்கு இங்கே பாருங்கள் நல்லா பேக்கெட் மாதிரி வந்துடுச்சா. இதுக்குள்ளே லைட்டாக நம்ம மயோனைஸை தேய்ச்சிட்டு நம்ம சிக்கன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சவர்மா அதை உள்ளே வச்சிட்டோம்னா நம்மளோட பேக்கெட் சவர்மா வந்து ரெடி. இந்த இஃப்தாருக்கோ அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கூல் விட்டுட்டு வந்தோடனே பசங்களுக்கு இதே மாதிரி நம்ம வீட்டில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நல்லூர் நிசா குக்கிங்க்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.